இல்ல, அதாவது ஆனஸ்டா சொல்லணும்னா படத்தோட ட்ரைலர் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஓகே, நம்ம வந்து ட்ரைலரை வச்சு அதை டிசைட் பண்ண முடியாது. உள்ள போய் உட்காந்து பார்ப்போம். ஏதாவது ஒரு புது கான்செப்டா இருக்கும். டைரக்டர் பெரிய ஆளுன்றாங்களே அப்படின்னு உள்ள உட்காந்து பார்த்தோம். நீங்க எதிர்பார்க்காம வந்தா கூட இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணும். அந்த அளவுக்கு சூர மொக்க படம் இது. உண்மையிலேயே படத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, பிச்சைக்காரனா வாழறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, ஒரு நாள் பிச்சைக்காரனா வாழ்ந்து பாரு அப்படின்றானுங்க. ஏன்டா டேய், அதை விட கஷ்டம் இந்த படத்தை உள்ள உட்காந்து பாக்குறது அப்படின்னா இந்த படம். நான் என்ன கேக்குறேன், இல்ல உண்மைதான். நான் போய் சொன்னா தனுஷியே போயிட்டு இவ்வளவு இந்த படத்துல நடிச்சிருப்பாப்ல, பிச்சைக்காரனா நடிச்சிருப்பாப்ல, பிச்சை எடுத்திருப்பாப்ல, இந்த படத்தை உள்ள உட்காந்து பார்க்க சொல்லு, ஒரு நாள் இந்த படத்தை உட்காந்து பார்க்க சொல்லு. இல்ல இல்ல, வாய்ப்பே கிடையாது. உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூல டம்மு கம்மு போட்டு இருந்தா பாப்பாப்ல தனுஷ், அந்த மாதிரிதான் இருக்கும். உள்ள உட்கார்ந்தாலும் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பிரச்சனை என்னன்னா, படத்தோட லென்த் இழுக்கிறானுங்க ஒரு சீனியை இழுத்து திரும்ப வைக்கிறானுங்க. நம்ம கூட ஆரம்பத்துல பார்க்கும்போது நாகார்ஜுனாவோட ஸ்டோரியை வாயிலேயே சொல்றானுங்க. சரி, வாய்ஸ் ஓவர்லயே சொல்றாங்களே, கதை பெருசா இருக்கு போல, அதனால இதுல முடிச்சிடறாங்க பட்டுன்னு பார்த்தா கதை ஒண்ணுமே இல்ல. தனுஷுக்கு, அதாவது தனுஷ் எப்படின்னா பெட்டிக்குள்ள போனப்பா இங்க வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி, இங்க போய் அங்க வராரு, அங்க போய் இங்க வராரு. என்னெல்லாம் பிடிக்க முடியாது. சீனா படத்தை வரா மாதிரிதான் இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி, இங்க போறாரு, அங்க வராரு, அங்க போறாரு. என்னன்ற தனுஷ தேடுறீங்க, ஒரு சீன் வைக்கலாம், 2 சீன் வைக்கலாம். தனுஷ தேடுற சீனே நீங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் வச்சா யார் உட்காந்து பாப்பா? யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த மாதிரி இழுத்து வச்சிருக்கானுங்க. ஐயா, ஸ்டோரி நல்லா இருந்தானே யாருக்கு இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியும்? ஸ்டோரியே பயங்கர லாகியா. ராஷ்மிகா மந்தானா எதுக்கியா இந்த படத்துக்கு? அதாவது பாத்தீங்கன்னா, ஏன்னா நானும் தான் கஷ்டப்படுறேன், நானும் தான் தெருவுல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ராஷ்மிகா மந்தனா வந்தது இல்லையடா, தனுஷுக்கு மட்டும் எப்படா வருது அப்படின்ற மாதிரி பல லாஜிக் மிஸ்டேக் வருது படத்துல. நாகார்ஜுனா எப்படியா படம் நடிகர், இங்க கொண்டாந்து சொம்படிக்கு விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸ்டோரி பயங்கர லாக். சரிங்களா? அதாவது சொல்றேன், தனுஷே வந்து இப்ப நான் வந்து படத்துல வர ஒரு சீனை மட்டும் சொல்றேன் பாருங்க. ஒரு 4 பிச்சைக்காரங்க தேவைப்படுது. சரிங்களா? ஒரு பினாமியாக மாத்துறதுக்கு ஒரு பெரிய முதலாளிக்கு. அந்த 4 பிச்சைக்காரங்க தனுஷ் ஒருத்தங்க, மிச்சம் 2 பேர் இருப்பாங்க. அவங்க தேவையில்லை, விடுங்க. இன்னொரு பொண்ணு ஒண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிச்சைக்காரங்கள ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கர்ப்பமாயிடுது. எப்படின்னா அதெல்லாம் காட்ட மாட்டாங்க, கர்ப்பமாயிடுச்சு, அவ்வளவுதான். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ராஜாபாய் என்னமோ சொல்லுங்க. ஆக்சுவலா அதுக்கு வந்து திடீர்னு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தை ஒண்ணு பெற்றுக்குது, அந்த பொண்ணு இறந்து போயிடுது. இது எல்லாத்தையும் காட்டுறாங்க படத்துல. ஏன்னா படத்தோட கான்செப்ட் என்ன, இவங்க பினாமி, பணத்தை இவன் பேர்ல போட்ட, இவன் தனுஷ் கிடைச்சானா இல்லையா அதை விட்டாங்க ஒரு பக்கமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ராஜா பேட்டா பிறந்துட்டாப்ல. ராஜா பேட்டாவை தூக்கின்னு போயிட்டு என்ன பண்றாங்க, தனுஷ் வந்து கார்பரேட் வில்லன்ட்டு சொல்றாரு, ஒரே ஒரு நாள் நீ போய் பிச்சை ஏறா அப்படின்றாப்ல. சரி, அவன் பிச்சை எடுத்தா எடுக்கிறான், என்ன பண்ணிட்டு போறான். இவர் என்ன பண்றாரு, ராஜா பேட்டாவை கையில தூக்கிக்கின்னு ராஷ்மிகா மந்தாவை கூப்பிட்டுன்னு அவன் பிச்சை எடுக்கானா இல்லையான்னு பாக்குறாரு. இந்த கர்மத்தை எல்லாம் உட்காந்து நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். கேட்கிற உங்களுக்கே எப்படி இருக்குல்ல, படம் பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு. அதான் சொல்றேன், பிச்சை எடுக்கிறத விட மோசமான வேலை இந்த படத்தை உட்காந்து பாக்குறது. அந்த மாதிரி ரொம்ப ஒஸ்டியா. அதாவது ஐயா, இது வந்து ஒரு நேஷனல் பெர்மிட் லாரி மாதிரி எல்லா ஊர் பக்கமும் அப்படி போயிட்டு வருது இந்த படம். அதனால இந்த இவங்களுக்கான படம் அவங்களுக்கான படம் எல்லாம் கிடையாது. இந்த படம் வந்து எல்லா லாங்குவேஜையும் வச்சு செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை ஐயா. வேணாமையா, இதுக்கு மேல வாயில ஃப்ளோல கெட்ட வார்த்தை வந்துடும் பாத்தீங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு இந்த படம். நீங்க வந்து எதிர்பார்க்காம இந்த படம் மொக்கையா தான் இருக்கும்னு நினைச்சு உள்ள வந்தா கூட அதை விட சூற மொக்கையா இருக்கும் இந்த படம். தப்பிச்சு போயிருங்க, வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். நன்றி. படத்துல ஸ்டோரி சரியில்லாதால எதையுமே உட்காந்து ரசிக்க முடியல. 2-3 பாசிட்டிவ் இருக்கு படத்துல. ஃபைட் சீன் ஓகே, படத்துல வந்து ஒரு ஃபைட்ன்றது ஒரு ஹீரோயிசம் ஃபைட்லாம் இருக்காது. சரிங்களா? அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன் சண்டை தெரியாம எப்படி சண்டை போடுவானா அந்த மாதிரி தான் இருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம். போய் வா நண்பா, அது வந்து படத்தோட பாசிட்டிவ் சொல்லலாம். பட் 2-3 பாசிட்டிவ் படத்துல இருக்கும்போது நிறைய நெகட்டிவ் படத்தை சுத்தி இருக்கிறதால நம்மளால அந்த பாசிட்டிவ் சொல்ல முடியாம போயிடுச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது ஒண்ணுதான் நல்லா இருக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது சொல்லலாம். ஏதாவது சினிமாட்டோகிராஃபி இல்ல வந்துட்டு படத்தோட மியூசிக் இல்ல படத்துல இது நல்லா இருக்கு அப்படின்னாக்கா, இந்த பிச்சைக்காரனோட வாழ்க்கை, பிச்சைக்காரனை வந்து செத்து போனா கூட தூக்குறதுக்கு ஆள் வர மாட்டான் அப்படி ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, அது நல்லா இருக்கு, டச்சிங்கா இருக்கு. இது உண்மையிலேயே சொல்றேன், இந்த படத்தை வந்து பிச்சைக்காரங்க மேல நமக்கெல்லாம் ஒரு இறக்கம் வரா மாதிரி எடுத்துருக்கலாம். ஆனா கோவம் வரா மாதிரி எடுத்துட்டா சேகர் கமலா. வேற அதுதான் பெரிய தப்பு. 2-3 நல்ல சீன் இருக்கு, ஆனா அது எல்லாத்தையும் எடுக்க தெரியாம ரொம்ப நம்மள இழின்னு எழுதி நம்மள ரொம்ப சோதிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, ஐயோ ஒஸ்டடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் மேலேயும் கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. அந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கு. இந்த படம் இல்ல, இந்த படம் 2 மணி நேரத்துல முடிச்சிருக்கணும். ஏங்க, ஒரு சீன்ல நீங்க வந்து தனுஷ் தேடுறீங்கன்னா அடுத்து தனுஷ் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு காட்டணும். அவரை தேடுறீங்க ஒரு போலீஸ்காரங்கிட்ட போய் மாற்றாப்ல, அந்த போலீஸ்காரன் சொல்றாங்க, அந்த சீன் அப்படியே துண்டா நின்னு போச்சு. அடுத்து திருப்பி போறாப்ல, அந்த சீன்ல தரப்பல அதுவும் நின்னு போச்சு. அப்படியே அந்த மாதிரி பாத்தீங்கன்னா
தனுஷை தேடுறது மட்டுமே தொழிலா வச்சிருக்காங்க. ரொம்ப மொக்க. இன்னும் நான் சொன்னது, இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு வேணா அந்த பக்கம் திருப்பிட்டீங்கன்னா கூல் சுரேஷ் பாப்புல கூல் சுரேஷை பார்த்து தெரிஞ்சிடும் இந்த படம் எப்படியா போட்ட படம்ட்டு. அந்த அளவுக்கு தான் உண்மையிலேயே படம். ஏன்னா ஓடாத படத்துக்கு மட்டும் தான் என் தலைவன் வருவாப்ல, அந்த மாதிரி இருக்கு படம். தயவு செஞ்சு சொல்றேன், காலில் கூட விழுறேன், எல்லாரும் நில்லுங்க காலில். அது கூட இதை கம்பேர் பண்ணாதீங்க. அது சூப்பர் படம். அது ஒரு சீனை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். இது அப்படி கிடையாது. சீக்கிரம் முடிங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே பிச்சைக்காரன் 1 இஸ் அல்டிமேட். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அது கூட கம்பேர், அந்த பிராண்ட் கூட இதை கம்பேர் பண்ணாதீங்க. ரொம்ப வஸ்ட் உண்மையிலேயே. நன்றி.